தர்மா. இவர் தான் இந்த பேட்டையை கைக்குள்ளே வச்சுருக்காரு. நிறைய கேஸ் இருக்குது, ஆனால் விட்னஸ் எதுவுமே இல்லை. இவர் இடத்துக்கு வர நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க, ஆனால் வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை. தர்மாவோட ரைட் ஹேண்ட் இவர் தான் ரகு, லெஃப்ட் ஹேண்ட் இவர் தான் ரவி. 2 பேருக்குமே ஆகாது. ரவி சொன்னான், இந்த கிரவுண்டுக்கு தர்மா தனியாக தான் வருவான், இதே இடத்துல வச்சு நம்ம போட்டு தான் ஆகணும். நான் தர்மா வந்தாலே கூட நிறைய பேர் வருவாங்களேண்ணா. அவன் நிறைய பேர்த்திட்ட பகச்சிட்டான்ப்பா. நான் வரேண்ணா. என்ன தர்மா தனியாக மாட்டிக்கிட்டியா? நான் தர்மா கத்தி கழுத்தில் நெருங்கிருச்சா? அடா சிரிக்கிறா, பின்னாடி கொஞ்சம் பாடுறா. இப்படி நடந்தால் தர்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ரவிக்கு தெரியும். அதை சாக்கா வச்சு ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆள் ஆகிட்டா ரவி. தர்மா வெளியே வந்த தைரியத்தில் ரகு ஒரு கை பார்க்க போகிறான். அண்ணன் எனக்கு வாங்கியிருக்க இடத்த நீ வாங்கியிருக்கியா ரவி? சரியில்லை ரவி. இந்த இடம் எனக்கு வேணும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். போய் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்ல. கூடவே இருந்துட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே இருக்கண்ணா. நீ பேசுறியா? சொல்லுங்கண்ணா. அதை நீங்கள் ரகுகிட்டே சொல்லுங்கள். சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. அண்ணா என்னடா ஓவரா பண்ணுறானா? காலை வரும்போது தான் துரோகியை கொள்ளணும். இவன் எதிரி இல்லை, சரியா? நான் நம்ம பசங்களை வச்சு போட்டுட்டுமாண்ணா? காலத்தை நம்ம தான்டா அமைச்சிக்கணும். அப்போ இப்போ வேணாமாண்ணா? இப்போ நம்ம பசங்க வேணாம், வெளி பசங்களை வச்சு போட்டலாம். சரிண்ணா. குஸ்கா எந்தாரா டே. குஸ்கா இந்த பேப்பரை பார். மச்சான், தர்மா மீது வழக்கெல்லாம் பொய்யென நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். தர்மண்ணா அந்த அண்ணா பார்த்ததே இல்லையே. நானும் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த அண்ணா பார்த்தது இல்லையே. நீ பார்த்துருக்க? உனக்கு தெரியுமாடா? பார்த்துருக்கியாடா நீ? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. அவரை பார்த்ததில்ல, ஆனால் அவர் ரைட் ஹேண்ட் ரகு எனக்கு தெரியும். நிறுத்துறா மச்சான். எப்போ பார்த்தாலும் சம்பவம் பண்ணன்னு சொல்லுவியே, அந்த சம்பவத்தை சொல்லு, கொஞ்சம் கேட்கலாம். அதுவாடா, வண்டி மாறி இருக்கேன். 10,000 கொடுத்து ஒருத்தவங்க போட சொல்லி சொன்னாங்க, போட்டுட்டேன். அவ்வளோதான். செம்ம, நானும் ஒருத்தனை போடணுண்டா. நான் எப்படா ஐட்டக்காரன்? பழைய குஸ்கா, உங்கள் அம்மா நான் தேடிட்டு இருந்துச்சு, நீ இன்னும் போடானு. இல்லைடா, அவரே ஃபோன் பண்ணுறாரு, போய் பேசிட்டு வரேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. வீட்டு மொட்டை மாடியில் இருக்குண்ணா. அண்ணா நானே வரேண்ணா. சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. டேய் அவரே வராராண்டா. சரிடா. டேய் அண்ணனே வந்துட்டாரா? நம்பிங்களா? சின்ன வேலை பண்ணுறீங்களா? ஒருத்தன் தர்மானன்ட்டே ஓவரா பண்ணிட்டுருக்கான், அவனை செய்யணும். தர்மானன்ட்டேவா? இருண்ணா, துடிக்கி நான் போடுறேன். யாருண்ணா போடணும்? நான் உள்ள போய் பேசிக்கலாம். இவன் தான் ரவி. லிவோ காலனி வழியாக போவான். இவனை தான் போடணும். சூர்யா, ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுண்ணா. கரெக்டா? 12 மணிக்கு ஏரியாவில் ஆள் நடமாட்டம் இருக்குமே, எப்படி அவனை போடுறது? ஏரியாவில் 4 பேர் கத்தி எடுத்து ரவுண்ட் பண்ண வச்சுக்கோங்க, எல்லாம் திருச்சி ஓடிடுவாங்க. பாடியும் கிளியர், கேஸும் கிளியர், எல்லாம் ரகம்னா பார்த்துப்பார். இப்போ 11 ஆச்சு. பொருள் எங்கே வாங்குறது?
பஜார் செல்வம் இருக்கான், அவன்கிட்ட வாங்கிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க, வெறித்தனமாக போடலாம். மச்சான் இவன் என் ஜெயில் ஃப்ரெண்டுடா, நிறைய சம்பவம் பண்ணியிருக்கான். இவனை கூட வச்சுக்கலாம் சரியா? வேறு ரகுனா நம்பர் இருக்கா? அவர் நம்பர் என்னடா? சூர்யா ஃபோனே என்கிட்ட தான் இருக்கு, வா பார்த்துக்கணும். என்னடா பசங்க சொல்லவே இல்லை, ஒரு கால் கூட பண்ணல. இரு. ஹலோ, சூர்யாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? சொல்லவே இல்லை. ஆமாண்ணா, ஆனால் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோண்ணா. ப்ராஜெக்டை மட்டும் முடி, சூர்யா தன்னால் வெளியே வருவான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், தர்மா அண்ணாவும் கூட வராராம். ரவின்னு எனக்கு தெரியுமா உனக்கு? பார்த்து அதெல்லாம் செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தெரியும்ல, அவரெல்லாம் தெரியும்டா. பார்த்து செய்யுங்கடா. என்ன ஃபோனை வைங்கிறான்? பெரிய வேலை குத்தோன்னே திமிராகி போச்சுல அவனுக்கு. சரி பொருளுங்க. இந்த கத்தியில் குத்துனா 2 நிமிஷத்தில் செத்துருவாங்க, விஷம் தடவி இருக்கு. ஏய் அவர் தான்டா தருமாண்ணா, அவரே குத்திட்டியடா. எல்லாமே போச்சுடா. சரண்டர் இல்லாமா? வேற பொய் உண்மையாக்குறோம். புரியலையே. தர்மாவை பார்த்ததானே? நிறைய பேர் வராங்கடா. விட்றா பார்த்துக்கலாம். ரவி பாடியை கிளியர் பண்ணும்போது தர்மான செருப்பு இருந்தது. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பசங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு டவுட்டாக இருக்குது. அப்படியா? மணி என்ன விட்டு கேஷுவலாக விசாரிக்க சொல்லு. தர்மான் என்ன சொன்னார்? அவர் ஒன்றும் சொல்லல, முடிஞ்சோடனே கிளம்பிட்டார் அவர். தர்மான பொருள் எடுத்தாரடா? இல்லைண்ணா, அவர் எதுவும் எடுக்கல, அவர் முடிச்சோன்னே போயிட்டார். தர்மான் வந்தாரா? வந்தாருண்ணே, சம்பவம் முடிஞ்சோடனே வெளியூர் போகிறேன்ட்டு போயிட்டாரு. சரி ஓகே. தர்மான் என்ன சொன்னார்? இன்னும் சொல்லண்ணா. 4 பேரும் நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருண்ணா. விசாரித்ததில் 4 பேரும் வளர்றதா சொன்னாங்க. என்ன பண்ணலாம்? யார்கிட்ட விளாட்றானுங்க? 4 பேரையும் போடுறோம். அவனுங்கள தூக்க நானே நேரில் போகிறேன்டா. அண்ணா எங்கடா, என்னடா பண்ணீங்க? அண்ணனையே போட்டீங்களடா. இந்த கத்தி இவங்களே வினையாக்கிடுச்சு, நம்மளை கொள்ளாதுன்னு என்னடா நிச்சயம்? இதோட எல்லாத்தையும் விட்டுலாம்டா. இந்த கத்தி யாரையும் பாதுகாக்கிறது இல்லைடா, இந்த வாழ்க்கை வேணாம் நம்மளுக்கு.